வணக்கம். கருவேப்பிலையும் கருப்பட்டியும் சேர்த்து புதுமையான முறையில் ஒரு பர்ஃபி செய்ய போகிறோம். வளரும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம். ஒரு ஆரோக்கியமான தின்பண்டம். தலைமுடி வளர்ச்சியிலிருந்து, நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து, உடலுக்கு பல ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த கருவேப்பிலை பர்ஃபி. ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். பாருங்கள், நல்ல இளந்தளிரான கருவேப்பிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல டார்க்காக இருக்கிற மாதிரி முத்தின கருவேப்பிலை எடுக்கக்கூடாது. அலசி ஒரு காட்டன் துணியில் போட்டு காய போட்டுருங்க. அதாவது காய போடுறதுன்னா இது ரொம்ப காஞ்சிடக்கூடாது. அந்த ஈரப்பதம் போயிட்டு கருவேப்பிலை நல்லா உலர்ந்து இருக்கணும். அதோடைய ஃப்ரெஷ்னஸ் மட்டும் குறையக்கூடாது. பாருங்கள், இதே போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கருவேப்பிலை. நைட்டு நீங்கள் அலசிட்டு உலர போட்டிங்கன்னா காலையில் எடுத்து இதை செய்ய ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் அப்படியே விட்டிங்கன்னா போதும். இதுக்கு கருப்பட்டி தான் சிறந்த இனிப்புன்னு சொல்லுவேன். இல்லாத பட்சத்தில் நீங்கள் சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் எடுத்துக்கோங்க. இந்த கருப்பட்டி எனக்கு என்னுடைய யூடியூப் தோழி ஜென்டாக் சேனல் அந்த சகோதரி ஜெனிஃபர்ன்றவங்க கொடுத்தாங்க. தென்காசியில் இருக்கிறாங்க. அவங்க உறவினர் ஒருத்தவங்க இதை சுத்தமான முறையில் செய்து விற்பனை செய்கிறாங்களாம். அவங்க வீடியோ கூட போட்டிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த தட்டில் இருக்கிற இவ்வளோ கருவேப்பிலையும் நான் இப்போ பயன்படுத்த போகிறேன். அளவு பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி எடுத்திங்கன்னா 1.25 கப்பு இருக்கும். நீங்கள் எந்த கப்பு டம்ளர் எடுத்துக்கோங்க அளவுக்கு. நீங்கள் எடுக்கிற கப்பு டம்ளர் அளவில் நான் சொல்கிற அளவுகளை அப்படியே எடுத்திங்கன்னா இந்த கருவேப்பிலை பர்ஃபி மிகச்சரியாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாக போயிட்டாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. இது உடச்ச கடலை குருணை. நான் இந்த பொடிக்கெல்லாம் உடச்ச கடலை குருணை தான் சேர்ப்பேன். அது எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு வாணலி சூடு பண்ணிவிடுங்க. 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை. நீங்கள் ஏற்கனவே வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இது கடையில் வாங்குகிற பச்சை வேர்க்கடலை. அதனால் இதை அப்படியே சேர்த்து அந்த தோல் வெடிக்கிற சத்தம் வரும் பாருங்கள், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். வேர்க்கடலையை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நான் அதே 1/4 கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்துருக்கிறேன். சிறுதானியம் திணை அரிசி. திணை இல்லைன்னா சாமை எடுக்கலாம். இதை நீங்கள் அலசிட்டு அப்படியே ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் அலசி நல்லா நீர் வடிச்சிட்டு ஈரத்தோடையே போட்டு வறுக்கலாம். குதிரைவாளி அரிசி லட்டு பிடிக்கிறதுல நான் அது போல் செய்து காமிச்சிருப்பேன். அதனால் அதே போல் சேர்த்து கூட வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் எண் கருவேப்பிலை லட்டுக்கு இல்லைங்க. நம்ம சேனல்லேருந்து பிரண்டை, முடக்கத்தான், முருங்கைக்கீரை, அதே போல் ஆவாரம்பூ, இது போல் சில மூலிகைகள் வைத்து செய்யக்கூடிய இட்லி பொடி, சூப் மிக்ஸு, குழம்பு பொடியெல்லாம் செய்து தரோம். அதே மாதிரி மூட்டு வலி எண்ணெயெல்லாம் செய்து தரோம். அதை செய்ய முடியாத முதியோர்கள் கண்டிப்பாக இந்த நம்பர் பார்த்து ஆர்டர் கொடுங்க. ஆர்டர்ஸ்ன்னு தனியாக ப்ளேலிஸ்ட்டே கொடுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், உடச்ச கடலை 1/2 கப் அளவுக்கு எடுக்கணும். அந்த திணை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உடச்ச கடலை சேர்த்து வறுத்து எடுத்துருங்க. உடச்ச கடலை ஏற்கனவே வறுப்பட்டது தான், சூடு பண்ணி எடுத்தால் போதும். அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நான் இது உருக்கின நெய்ன்றதுனால 1.5 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். நீங்கள் கட்டி நெய்னா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு முந்திரி, பாதாம் ரெண்டும் சேர்த்து 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. இந்த முந்திரி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் நெய்லியே. உங்கள் கிட்டே வேறு வால்நட், செஸ்நட்டு, பம்கின் சீடு இது போல் வேறு நட்ஸ் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். என்கிட்ட இந்த முந்திரி பாதாம் கூட இல்லைன்றவங்க எள்ளு வச்சுருந்தீங்கன்னா 1/4 கப்பு வெறும் வானிலையில் வறுத்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா அது இல்லாமல் கூட நீங்கள் செய்து பாருங்கள். ஆனால் இந்த நட்ஸு ஃப்ளேவர் தான் ரொம்ப அந்த நட்டி ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ அதில் ஏற்கனவே 1 ஸ்பூன் நெய் இருக்குது. அந்த நெய்லியே இந்த கருவேப்பிலையை வறுத்து எடுக்கணும். இந்த நெய்லியே அந்த கருவேப்பிலையை வறுத்து எடுக்கும்போது தான் நல்ல வாசம் இருக்கும். வெறும் வானிலையில் வறுக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே முருங்கைக்கீரை லட்டு போட்டிருக்கிறோம். நம்ம சேனலில் நிறைய பேர் ஆர்டர் கேட்டு வாங்கினாங்க. முதல் முறை கூட கொஞ்சமாக வாங்குவாங்க, ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு குழந்தைகளுக்கு பிடிக்க ஆரம்பித்ததும் அடிக்கடி வாங்க ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அதில். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும், நிறம் மாறிடக்கூடாது. இப்போ எல்லாம் நல்லா ஆறின பிறகு வேர்க்கடலை தோல் எடுத்து வச்சுருங்க. இப்போ கருவேப்பிலை பாருங்கள், நொறுக்கணும் எப்படி நொறுங்குதுன்னு அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ முதல்ல இந்த திணையும் உடச்ச கடலையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். உடச்சக்கடலை நல்லா மாவாயிடும். திணை சிறு கொரகொரப்பு இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் அந்த பர்ஃபி கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம தோல் எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே பூ போல் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப அப்படியே மைய அரைக்கக்கூடாது. அப்படியே எண்ணெய் வர மாதிரி அப்படிலாம் அரைக்கக்கூடாது. இது போல் பூ போல் இருக்கணும். இதையுமே அந்த மாவு கூட சேர்த்துருங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த வறுத்து வச்ச கருவேப்பிலையை சேர்த்து அரைக்கலாம். கருவேப்பிலை இப்போ நான் காமிச்சிருக்கிற அளவு தாங்க இப்போ நாம் எடுத்த பொருள்களுக்கு சரியான அளவு. இது ரொம்ப ஆரோக்கியம். அதனால் கருவேப்பிலை கூடுதலாக சேர்க்குறேன்னா அப்படியே அது கொஞ்சம் வைல்டு ஃப்ளேவருன்னு வாங்க இல்லையா, ரொம்ப காட்டமாக தெரியும். சாப்பிட மாட்டாங்க குழந்தைகள். இதுதான் சரியான அளவு.
நம்ம சேர்த்துருக்கிற இந்த கருவேப்பிலையே ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அளவில் நம்ம சேர்த்துருக்குறோம். அவ்வளோ கருவேப்பிலை இதில் சேர்த்துருக்குறோம். அதனால் எதுவுமே இந்த இலைத்தழைகள் சேர்க்கும்போது அளவு ரொம்ப முக்கியம். கூடுதலாக போயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. இப்போ இதே மிக்சரில் நீங்கள் வெல்லம் பொடிச்சு போட்டு நெய் காய்ச்சி ஊற்றி லட்டு மாதிரி பிடிச்சிடலாம். எப்போவுமே நம்ம லட்டு பிடிக்கிறோம் இல்லையா, அதனால் நான் இன்றைக்கி புதுமையாக பர்ஃபி செய்கிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே பேனில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச பனங்கருப்பட்டி எடுத்துட்டேன் நான். இதில் வந்து கொஞ்சம் கூட இம்ப்யூரிட்டிஸ் இருக்காதுங்க, தூசிகள் இருக்காது. அதனால் நான் நேரடியாகவே செய்ய போகிறேன். தூசிகள் இருக்குன்னு நினைக்கிறவங்க இதில் 1/4 கப்பு தண்ணீர் சேர்த்து கரைஞ்சி வந்ததும் வடிகட்டி இன்னொரு வானிலையில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதிலேயே சேர்த்துட்றேன். நல்லா கொதித்து வரும் பாருங்கள், பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும், கம்பி பதம் வரக்கூடாது. இந்த பிசுபிசுப்பான ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இது கூடவே நாம் பொடிச்சு வச்சுருக்கிற இந்த கலவையை சேர்த்துடலாம். கட்டி தட்டாது, அதனால் எல்லாமே சேர்த்து நல்லா அப்படியே ஒன்று போல் திரட்டி எடுங்க. இப்போ பாருங்கள், வானலியில் ஒட்டாமல் அது அப்படியே நல்லா ஒரு அல்வா பதம் மாதிரி திரண்டு வரும். இது எல்லாமே நல்லா அந்த மாவு அந்த வெள்ளைப்பாகு எல்லாம் சேர்ந்து நல்லா கிளறி வந்த பிறகு நாம் இதில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். அதிகமான நெய்யும் சேர்க்கக்கூடாது. நான் பாருங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன். அது வந்து டேபிள் ஸ்பூன், அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன். சேர்த்து அந்த நெய் அப்படியே உறிஞ்சி எடுக்கிற வரைக்கும் நீங்கள் இதை கிளறுங்க. அவ்வளோதான். இது வந்து மிதமான தீயில் லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். நான் வந்து இரும்பு வானலின்றதுனால லோ ஃப்ளேம் ஆக்கிட்டேன் ஃபுல்லாகவே. ஏன்னா அந்த வானலியே ரொம்ப சூடாக இருக்கும். ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்காதீங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அதில் நாம் இப்போ செய்திருக்கிற கலவையை வச்சு நல்லா அப்படியே தட்டை மாதிரி ஆக்கிடுங்க. ஒரு பர்ஃபி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த திக்னஸ் அது போல் நீங்கள் வந்து வச்சுருங்க. பாருங்கள், நான் அரை பிளேட்டுக்கு தான் வைக்க வருன்றதுனால அரை பிளேட்டில் தான் நான் நெய் தடவினேன். உங்களுக்கு சரியான அளவில் தட்டு இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் போடலாம். போட்டு ஒரு 6-7 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இது கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். ரொம்ப சாஃப்டாகவேலாம் இருக்காது, இறுக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம கத்தி வச்சு இது போல் மார்க் பண்ணிட்டோன்னா அப்புறமா நம்ம அந்த துண்டுகள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே எடுக்கும் போது உதிரெல்லாம் செய்யாதுங்க, நல்லாவே வரும் துண்டுகள். அதே போல் உடச்சி பார்த்தாலும் உதிராது. இதை நீங்கள் வந்து வெளியிலே வச்சு 1 மாதம் வரைக்கும் சாப்பிடலாம் தாராளமாக. அதில் எந்த ஒரு தீங்கும் வராது. இதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வெளியிலே வச்சு சாப்பிடலாம். அடிக்கடி குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க. கருவேப்பிலை, திணை, அதே போல் உடச்ச கடையில் நிறைய அயன், கால்சியம், புரோட்டீன் சத்துக்கள் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. பல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த முடி வளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும், தோல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு இது வந்து ரொம்பவே நல்லது. வளரும் குழந்தைகளுக்கு குறிப்பாக தினம் ஒரு பர்ஃபி தாராளமாக கொடுக்கலாம். இதையே உருண்டி லட்டு மாதிரியும் செய்து வச்சுக்கலாம். நம்ம விருப்பம்தான். நம்ம சேனலில் இந்த முருங்கைக்கீரை லட்டுக்கு நான் மிக்ஸ் கொடுக்குறேன். அவங்க அதை உருண்டை பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் இது வந்து நான் ஆர்டருக்கு கொடுக்க போகிறது இல்லைங்க. அதனால் இதை வந்து ஆர்டருக்கு கேட்காதீங்க. விருப்பப்படுறவங்க தாராளமாக வீட்டிலேயே செய்து பாருங்கள். எல்லாருக்குமே கருவேப்பிலை கிடைக்கும். அதனால் நீங்களே செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த கருவேப்பிலை பர்ஃபி பிடிச்சிருந்தா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் பாயிண்ட்டு கொடுங்க. பாருங்கள், உடச்சி பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது. செய்து சாப்பிடுங்க. நன்றி.